ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி செகண்ட் டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் பேசிக் கொஸ்டின், அதாவது இந்த டாபிக் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவையான அடிப்படை கான்செப்டோ அதெல்லாம் எம்சிக்யூ ஃபார்மில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் டாப்பிக்லேருந்து இருக்கிறதுலே பேஸ் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் ஆரம்பித்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நியூட்டன் தேர்ட் லா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து பார்த்தலாம். நியூட்டன் தேர்ட் லான்றது சின்ன டாபிக் தான், பெருசாலாம் இருக்காது, ஆனால் அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டில் பேசிக் கொஸ்டின்லாம் லைனாக பார்க்கலாம் வாங்க. த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் பேஸ்ட் ஆன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நியூட்டன் தேர்ட் லாவை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஏன் நியூட்டன் தேர்ட் லாவை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நியூட்டன் தேர்ட் லா தான் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லும். அதே மாதிரி தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும். இப்போ வந்து நம்ம வந்து இங்கிட்ட ஒரு மொமெண்டம் கொடுத்தா அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் அங்கிட்டு கொடுத்தா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதெல்லாம் தான் இதுவும் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போது அடுத்து, இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் சிஸ்டம் த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். அதாவது எப்போவுமே சரி, இந்த கொஸ்டினில் எப்போவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு சேர் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அதோட வெலாசிட்டி மாறும், வெலாசிட்டி மாறினா தான் மொமெண்டம் மாறும். இப்போ அந்த ஃபோர்ஸ், இந்த சேர் அங்கேயே இருக்குது, ஃபோர்ஸே கொடுக்கலன்னா சேர் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அப்போ வந்து அதோட வந்து மொமெண்டம் கான்ஸ்டன்ட். இப்போ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். A man standing on frictionless ice surface throw a stone forward. What happens to the man? அதாவது இப்போ உங்கள் கையில் ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா உங்களோட மொமெண்டமும் ஜீரோ, ஸ்டோனோட மொமெண்டமும் ஜீரோ, டோட்டல் மொமெண்டமும் ஜீரோ. அப்போது இனிஷியல் மொமெண்டம் வந்து ஜீரோ. அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து தூக்கி எறிகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஸ்டோனுக்கு வந்து ஃபார்வர்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ வந்து அது ஃபார்வர்டில் போகுது. அப்போ வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் இன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ தான் ஒரு கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். அப்போ ஸ்டோனும் உங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போது ஸ்டோன் முன்னாடி போகிறப்போ நீங்கள் எனக்கு போவீங்க, நீங்கள் பின்னாடி போவீங்க. அப்போ தான் நீங்கள் பின்னாடி போனால் தான் ஃபைனல் மொமெண்டம் வந்து ஜீரோ ஆகும். அப்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து எங்கே? ஆப்ஷன் வந்து 2. ஹி மூவ்ஸ் பேக்வேர்டு தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ ஃபோர்த்து கொஸ்டின். எ டோட்டல் மொமெண்டம் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் இஸ். அதாவது என்ன, இது வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ட்ரெயின். இப்போ அந்த ட்ரெயினுக்குள்ளே 2 கார் இருக்குது. ஒரு 2 கார் இருக்குன்னு வைங்க. இப்போது இனிஷியலாக வந்து என்ன, இந்த இனிஷியலாக வந்து மொமெண்டம் என்ன இருக்கும்? இனிஷியலாக வந்து ஜீரோ தானே. இப்போ இதுவே இதே ட்ரெயினில் இது கார் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த கார் பின்னு வச்சுக்கலாம். இப்போ கார் பி வந்து கார் ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதே மாதிரி கார் ஏ வந்து கார் பி மேலே இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அப்போ வந்து இது இங்கிட்டு மூவ் ஆகும், அது அங்கிட்டு மூவ் ஆகும். ஆனால் ட்ரெயினோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்போசிட்டாகவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இன்டர்னலாக கேன்சல் ஆகிக்கும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளைவே ஆகலை. அப்போ டோட்டல் மொமெண்டம் என்ன இருக்கும்? இப்போ தான் பார்த்தோம், அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் டோட்டல் மொமெண்டம் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த டேரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த கார் வந்து இப்படி இதுக்கு மேலே ஃபோர்ஸும் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இன்டர்னல் கேன்சல் ஆகி அப்போயும் ட்ரெயின் இதே டேரக்ஷன்லாம் மூவ் ஆகும். அப்போ வந்து மொமெண்டம் வந்து சேம் இன் மேக்னெட்யூட், சேம் டைரக்ஷன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின். when two bodies interact with each other the force they exerted are equal and opposite, therefore the rate of change of momenta are. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஒரு சேர் இருக்குது, இல்லைனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அங்கிட்டு தள்ளுறீங்க. இப்போ ஏன் தான் உங்கள் ஃப்ரெண்டு, பி வந்து நீங்கள். இப்போது இவர் வந்து உங்களை இப்படி தள்ளுறாரு, நீங்கள் வந்து இவர் இப்படி தள்ளுறீங்க அப்படின்னா கடைசி ஒரு 2 பேருமே ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கொடுத்தா 2 பேருமே மூவ் ஆக மாட்டீங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவலாக, அதாவது உங்களோட மொமெண்டமும் இவரோட மொமெண்டமும் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஈக்குவலாக சேஞ்ச் ஆனால் நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ சேஞ்சே ஆகாது, 0ன்னு சொல்ல முடியாது. சேஞ்ச் ஆகும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நான் சொல்கிற புரிஞ்சா, இவங்க நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டால் தான் நீங்கள் 0 போடணும். இவங்க நெட் ஃபோர்ஸ் கேட்கல, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமாக தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து, if a system is isolated and internal force act between its parts, then velocity of center of mass of the system will be. அதாவது சிஸ்டம் ஐசோலேட்டட், இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம் என்ன சொல்லியிருக்கேன்?
F1 momentum constant. Momentum constant na velocity வந்து என்ன? Velocity constant தான். அப்போ ஆப்ஷன் B is the right answer. அடுத்து 7th question. In an isolated system of particle, the vector sum of momenta changes only. ஏன் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வரும்னா கான்செப்டே இதுதான். ஏன்னா நிறையா ஃபார்முலா அப்ளிகேஷன் அதில் அதுக்கடுத்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் கான்செப்டே கேட்குறாங்க. இதுக்கும் அதே ஆன்சர் தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு மொமெண்டம் சேஞ்சஸ் ஆகும், இல்லைனா சேஞ்சஸ் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்டுகிட்டே வராங்க. அடுத்து the momentum of system can change only due to, மறுபடியும் அதே தான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட் இஃப், அதாவது எப்போ வந்து லீனியர் மொமெண்ட் நம்ம வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் அப்படின்னு சொல்லுவோன்னா இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கணும். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருந்தால் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருந்தால் தான் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் வந்து கன்சர்வ்டு. அப்போ வந்து லீனியர் மொமெண்டம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் நாட் கன்சர்வ்டு. அவ்வளோதான். 10th question. A rocket moves in a space by ejecting gases backward. The forward motion is due to, அதாவது இந்த நம்ம ராக்கெட் கேஸ்லாம் பார்த்துருப்போம். இப்படி ஒரு ராக்கெட் இருக்குன்னா இப்படி கேஸ் வந்து கீழே போகும். இப்படி கீழே போகும்பொழுது கேஸ் வந்து கீழே போகுது. இப்போ ஃபார்வேர்டாக ஒரு இது அப்போ வந்து ஈக்குவல் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி மேலே அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குமானா இருக்காது. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் எதுவுமே ஆக்ட் ஆகுது. கீழே வந்து கேஸ் போகும், மேலே வந்து அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டாக வந்து மேலே அப்வர்ட் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கும். அப்போது இது எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். நம்ம இப்போது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் பேசிக் கொஸ்டினில் இப்போ வந்து 10 பேசிக் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 10 டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து அடுத்து வந்து சர்க்குலர் மோஷன் இருக்குது, லாஸ் ஆஃப் மோஷன்லாம் அடுத்து 2-3 கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த கான்செப்ட்லேயும் இருக்கிற எல்லா விதமான கொஸ்டினும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்ன்ற சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 rupees தான். 19 rupeesலேயே நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷனில் கூட எல்லா டாப்பிக்லையும் கூட எல்லா விதமான எம்சிக்யூவும் நீங்கள் கற்றுக்கலாம். இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி I want physics 180 சீரீஸ் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்பிச்சிடுவோம். அதில் வந்து நீங்கள் எல்லா விதமான வீடியோஸையும் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.